मेरे सपनों की रानी क्या बुहाए की तू आई तुम मत जानी क्या बुहाए की तू तेरी जाए जिंदगानी क्या बुहाए की तू चलिया तू चलिया चलिया आज तू चलिया मेरे सपनों की रानी क्या बुहाए की तू आई तुम मत जानी क्या बुहाए की तू तेरी जाए जिंदगानी क्या बुहाए की तू चलिया तू चलिया चलिया आज तू चलिया प्यार की गलिया होगी गलिया प्यार की गलिया होगी गलिया सपुरंग गलिया पूछ रहे कि तू बनके दे दे आए कि तू मेरे सपनों की रानी का बुहाए कि तू आई रुत मत गानी का बुहाए कि तू तेरी जाए जिंदगानी का बुहाए कि तू चलिया तू चलिया चलिया आज तू चलिया बोली दिल को आशा दिल के बोली दिल को आशा दिल के पुरशे में के सही राय खबर साथे है ते मुझे तागे आए कि तू मेरे सपनों की रानी का बुहाए कि तू आई रुत मत गानी का बुहाए कि तू अरे मुक्का की तू बुहाया की तू मम्मा की तू ओए என்னடா கீத்து கீத்துன்னு இருக்கற கேளுங்கடி தான் என்னடா கீத்து கீத்து வருது பாட்டு அட டவுனுக்கு போறப்பல ஆமா டெலிவரி பிசி கீத்து கீத்தா இருந்து முளை பிடி போட்டு திங்கிறோம் இல்ல ஆமா அதுதான் அக்காளுக்கு ஒரு கீத்து ஆயாளுக்கு ஒரு கீத்து அம்மாளுக்கு ஒரு கீத்து கீத்து எங்களையே போடுவேன் இல்ல ஆளுக்கு ஒரு கீத்து அப்படிங்கறேன் அப்படியா இந்த பாட்டுல எனக்கு பிடிக்கல பிடிக்கலையா வேற பாட்டு பாடு யார பாட்டு பாடணும் தமிழ் பாட்டு பாடு ஹிந்தி பாட்டு வேண்டாம் ஆமா அப்படியா இது தமிழ்ல தான் வேணுமா பிஏஒய் பாய் அந்த பாட்டு பாடு பார்க்கலாம் பிஓஒய் பாய் அப்படி பாய் என்ன பையன் ஜிஏஆர்எல் கேல் கேல் என்ன பொண்ணு இந்த பொண்ணை கண்டது போதை உண்டாகுதே இல்லையாடு ஏதன கிறுக்கு அட்டியாடு ஹெட் ஹெட்ன தலை கிறுக்கு புடிச்சிக்கிட்டு ஏனோ திண்டாடுதே பிஓஒய் பாய் பாய் என்ன பையன் கேல் என்ன பொண்ணு இந்த பொண்ணை கண்டது போதை உண்டாகுதே எம்மையாடு மேடன கிறுக்கு அட்டியாடு ஹெட் ஹெட்ன தலை கிறுக்கு புடிச்சிக்கிட்டு ஏனோ திண்டாடுதே லைலாண்டி அடி மஜ்னு நடி நமக்குள்ள ராத்தில் ஏனோடி லைலாண்டி அடி மஜ்னு நடி நமக்குள்ள ராத்தில் ஏனோடி உன்னை பெத்தவே என்ன பெத்தவே நம்பர் ஒண்ணுதான் அரோகரா பாய் பாய் என்ன பையன் ஜிஏஆர்எல் கேல் கேல் என்ன பொண்ணு இந்த பொண்ணை கண்டதும் போதை உண்டாகுதே மாடி அண்ணன் டீ குடுறா எங்க மாட்டிச்சு இல்ல அங்க அவங்க ரெண்டு பேரும் மாடி சரி பாப்பா பரவாயில்ல அவர் ரொம்ப நல்லவன் பண்ணு ஒரு 6 பண்ணு இருக்கு அப்படியா இங்கே சொன்ன மாதிரி 6 பொண்ணு இருக்குது அந்த பொண்ணு என்ன பண்றேன் அம்மா அப்படி இருந்தாலும் சீராக அமைந்திருக்கும் இது ஒரு மாபெரும் புண்ணிய சபை இந்த சிங்கார பொன்மேடை சீர்திருத்தமான சபை தீபாவளி தெய்வீகமான சபைக்கு நம்முடைய கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி மனம் கனிந்த வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் அதாவது பொதுமக்கள் சார்பாக நாடகத்தை வைத்திருந்தாலும் இன்னும் நமக்காக போதும் என்ற அன்னதானத்தை கொடுத்த சாப்பாடு எப்படி அருமையான சாப்பாடுமா அதாவது திருதொண்ட பக்தனும் வெங்காட்டு நங்கையும் பக்தன் சீராளன் மூவருமே அதாவது எங்கே திருச்செங்காட்டிலே ஒரு நாளைக்கு அன்ன கொடி கட்டி ஆராய்ச்சி மணி அடித்து ஒரு நாளைக்கு 1000 பேருக்கு அண்ணாவது கொடுத்தார்கள். யார் சிறுதொண்ட பக்தன்? ஆமா. அதை போல நம்மளுக்கு சாப்பாடு, அதாவது ஒரு பெற்ற பிள்ளை தன்னுடைய தாய் வீட்டிற்கு போனால் எவ்வாறு மனங்கோவாமல் உபசரிப்பார்களோ அது போல போதுமென்ற சாப்பாடு வடை பாயாசத்தோட நம்ம கவுண்டர் ஐயா வீட்டுல அருமையான சாப்பாடு செய்து நம்மளுக்கு இப்படி அருமையான ஏற்பாடு செய்தார்கள். அவங்க யாரு? மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அதாவது கம்ப்யூட்டர் மணி ஐயா அவர்களும் சாந்தா அம்மா அவர்களும், அதாவது சசிகுமார் அதாவது ஆசிரியர் அவர்களும், செல்வி அக்கா ஆசிரியர் அவர்களும், அதாவது தாரிகா அக்கா அவர்களும், அதாவது மகிழ்மித்ரன் அவர்களும்,
அதாவது கேசி சின்னையன் கவுண்டர் ஐயா அவர்களும் மற்றும் ஊர் பொதுமக்கள் அனைவற்ற பேர்களும் சிறுதுள்ளி பெருவெள்ளமாக சேர்த்து வருடந்தோறும் தவறாமல் இந்த அம்பாள் மாரியம்மனுக்காக பூச்சாட்டி பொங்கல் வைத்து தேர்க்கூத்தானது ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதாவது நாடகத்தை ஏற்பாடு செய்த அனைத்து நல்ல உள்ளங்களும் நம்மளுக்கு சாப்பாடு செய்து அருமையான ஏற்பாடு செய்த அவர்களும் நம்முடைய நாடகத்தை காண வந்திருக்கும் ஊர் ரசிக பொதுமக்கள் அவருடைய குடும்பங்களும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் பட்டி பெருகி பால் பானை பொங்கி குட்டி பெருகி குடம்பால் கலந்து நோயில்லாத வாழ்வை பெற்று தீரும் சிறப்புமாக நிறைந்த ஆயுளோடு நிறைந்த செல்வத்தோடு வளர வேண்டும். ராமார்ப்பணம். வணக்கம். அப்படி இருந்த போதிலும் பார்க்காதெல்லாம் பார்க்கலாமா? பலங்கொண்ட ராமாயணத்துல கேட்காத எல்லாம் கேட்கலாமா? இதையுள்ள மகாபாரதத்துல அப்படி இருந்தாலும் இன்று வைத்திருக்கூடியது ஸ்ரீ மகாபாரதம். இந்த மதிப்பிற்கு மரியாதைக்குரிய சின்னம்பட்டி சேர்ந்த அருமை சகோதரனாகிய தேவா அவர்கள் அவருடைய சொத்திலிருந்து எனக்காக 20 ரூபாய் நன்கொடை வழங்கியிருக்கிறார். தேவா அவர்களுக்கு அம்மனுடைய அருளினால் 2000 இறுதி செல்வம் கொடுத்து நீடோடி வாழ வேண்டும் என்று சொல்லி பிரார்த்திக்கிறோம். வணக்கம். அப்படி இருந்தாலும் இதிகாசங்களில் இடம்பெற்றது ஒன்று ராமாயணம், இன்னொன்று மகாபாரதம். அப்படி சொல்லக்கூடிய இன்று வைத்திருக்கூடியது 18 புராணங்களில் மகாபாரதம் சொல்லக்கூடிய 5ஆம் வேதம். இந்த நாடகத்தில் இது மகாபாரதத்தில் என்ன நாடகம்? காலகேயன் நிகோத கம்சகன் வதை, அர்ஜுனன் தேவர் பட்டம் இல்லை என்றால் ஊர்வசி பேடி சாபம் என்ற நாடகத்தில் நாங்கள் மூவரும் வந்திருக்கின்றமே. எங்களை பார்த்தால் உனக்கு எப்படி தெரிகிறது? யார் எந்த பஸ் ஸ்டாண்ட் கேட்கறீங்கன்னு யோசனை பண்றேன். கேட்டுறீ இல்ல எந்த ஊரு என்ன சமாதானம் கேக்குறேன். எங்கெல்லாம் பார்த்த பஸ் ஸ்டாண்ட் கேக்குமே தெரியுதா? தெரியுதா? நாங்க அப்பேர்பட்ட சரி ஊருக்கு போனா பஸ் ஸ்டாண்ட் வீட்டை விட பேசுன்னு சொல்லாதே. அந்த வயல என்னதா போ புண்டவாயன்னு கேட்டுருவோமா? ஆமா அப்படி கேட்டு போடுவோம். அது உங்க வாயில கரெக்ட்டா வருமா? ஆமா. அப்படி இருந்தாலும் அவளுக்கு இருக்கிற வயசுக்கு பாரு என்ன வார்த்தை பேசுறாங்க. நான் தேடி முண்டீங்களா? ஏய் நாங்கள் யாரு? எங்களுடைய பெயர் என்ன? நாங்கள் எங்க இருக்கிறோம் தெரியுமா? என்ன பாப்பா? சொல்லுங்க. அடுப்பா.
பாப்பா என்ன ஸ்டாண்டர்ட் நினைச்சிட்டு இருக்கியா? அது இல்ல ஆம்பளை வந்து நிக்கிறேன் பக்கத்துல ஏறிட்டு நிக்கிறேன் அதுக்கு அங்கேயே ஏத்துறது கைய. எல்லாம் ரெடியா இருக்கு சரி விடு யார் நீங்க ஏடா பொம்பளை மேல கை வச்சிட்டு இருக்கற? யாரு ஆமா இந்த பக்கம் 2 வரல இந்த பக்கம் டர்ன்னு கிழிச்சிரோமா. ஆமா நான் சும்மா இருக்க மாட்டேன் என்ன பண்ணுவ? இப்படி 2 வரல இப்படி கிழிச்சு விட்டுருவேன் அப்படியா? ஆமா முடியலனாலும் பல்ல கடிக்காத குதறி விடுவேன் அப்படியா? நீங்க யாருன்னு தானே கேக்குறேன் அவ்வளவு வெறியா? ஆமா டேய் ஓய் அம்மம்மா எங்களுடைய பெயர் என்ன? என்னுடைய பெயரோ ரம்பை. உன் பேரா ஆமா சரி உன் பேரு என் பேரு மேனகை. மேனகாயா நீ என்ன காய் என் பேரு குலர்த்தம்மை. கிலோர்தம்மனா ஏய் குலர்த்தம்மை. கிலோர்தம்மை ஆமா மேனகை கிலோர்தமை. ஆமா. என்னுடைய பெயரோ ரம்பை. நாங்கள் எல்லாம் எப்படி பிறந்தோம்? எப்படி நீ எப்படி பிறந்த? நான் எங்க அம்மா மாட்டாசுக்கு தெரியல மாட்டாச்சு இல்லையா? என்னப்பா அதிசயமா இருக்குது. எல்லாம் எப்படி பிறப்பாங்க அப்படிதான் பிறந்தேன் நான் எப்படி ஒரு பிறந்தேன்? தாய் வகுத்துல தான் பிறந்தேன் நீ ஒரு மானிட பிண்டம், ஆ. நாங்கள் ஒரு தேவர் பிண்டம். நீங்க எப்படி பிறந்தீங்க எப்படி பிறந்தேன் தெரியுமா? எப்படி சொல்லுடி.